So again, I'll tell you a story here. My father was very good at studying, but from a very poor family. And my uncle was very average at studies. அவர் வந்து சினிமா பைத்தியம், 2 பேரும் சினிமா பைத்தியம் ஆக்சுவலாக. ஆனால் காசு இருக்காது படம் பார்க்குறதுக்கு. ஆனால் ஃபஸ்ட் ஷோவே பார்த்துடணும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரே ஒரு டிக்கெட் வாங்குவாங்க சார். வாங்கி ஒரு தம்பி வந்து ஃபஸ்ட் ஹாஃப் பார்ப்பார், அதே செகண்ட் ஹாஃப் அதே டிக்கெட்டில் அண்ணன் பார்ப்பார். அண்ட் மாற்றி மாற்றி ஒருத்தர்கிட்ட கதை சொல்லிப்பாங்க, இதுதான் படத்தோட கதைன்னு. அப்படி அவங்களுக்கு சினிமா பார்த்தே ஆகணும்னு அந்த டைம்லேயும் இருந்திருக்கு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு பணம் இல்லை சார் அப்பாவுக்கு. ஸோ அங்கிள் என்ன சொல்கிறாரு, நான் ஆவரேஜ், நீ ரொம்ப குட், நீ படி, நான் வந்து கூலி வேலை பார்க்குறேன், சம்பாரித்து கொடுக்குறேன். ஏன்னா ஃபேமிலியில் சப்போர்ட்டே கிடையாது சுத்தமாக. இன்ஃபேக்ட் ஃபேமிலியில் வேலை போய் பார்க்கும்போது கூட எங்கள் அப்பா சொல்லுவார், அம்மா எப்படியாவது வீட்டுக்கு காசு கொடுங்க, ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க வீட்டில், நீங்கள் வந்து இதை போய் படிப்பில் செலவு பண்ணிங்கன்னா வீடு எப்படி ரன் ஆகும்னு சொல்லி எவ்ரிபடி யூஸ் டு ஒர்க் அண்ட் பிரிங் மணி. அந்த மணி கூட எங்கள் அப்பா கொடுக்க மாட்டார். அண்ட் அவ்வளோ அடி விழுமா டார்ச்சரே பண்ணியிருக்காங்க அப்பா சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. பட் ஹி யூஸ் டு மேக் ஷூர் அந்த படிப்பு வந்து நான் என்ன ஆனாலும் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அவர் அப்படி 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் படித்த காரணமே எங்கள் அங்கிள், விச் இஸ் ருத்ராஸ் ஃபாதர். அவர் அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் எங்கள் அப்பா ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனார். ஸோ அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு போஸ்ட்டு வந்து ஏர்போர்ட் சார். ஏர்போர்ட்டில் நிறைய விஐபிஸ் அந்த டைமில் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு அப்பா. ஏஎஸ்பி ட்ரைனிங் ஃபஸ்ட்டு, ஸோ ஏஎஸ்பி போஸ்டிங். அப்போது வந்து அங்கிள் கிட்ட பேசுகிறாரு, இப்போ எனக்கு சினிமாவில் சில பேர் தெரியும், நீ வா நம்ம முயற்சி பண்ணலான்னு சொல்லி. அங்கிள் ஹஸ் ஆக்டட் இன் ஒரு 4-5 ஃபிலிம் சார். ஒரு சீன் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் ஃபெயிலியர். அவரால் அது என்னன்னு தெரியல, கேமரா முன்னாடி வந்து அவர் பயந்துருவார். ஸோ அப்படி தான் அவரோட ஜேர்னி அங்கேயே முடிஞ்சிருச்சு. இது அவரோட ட்ரீம். இது வந்து ருத்ராஸ் ஃபாதர். இது அவரோட ட்ரீம். அவர் தான் என்ன சினிமாவில் தள்ளி விட்டார். எனக்கு கிரிக்கெட்டில் காலில் அடிப்படும் போது அவர் தான் சொல்கிறாரு, நீ ஏன் சினிமா ட்ரை பண்ணக்கூடாது. நான் இல்லை, எனக்கும் சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லை, என்னை விட்டுருங்கன்னு. பட் both these brothers had that bug in them, so they pushed me into movies literally, sir. MCR Pure Cotton Club, formals and casual shirts.